அவங்கள பத்தி நினைவுகள் உங்களுக்கு எப்ப போலாம் வரும்? எப்போ வேணாலும் வரும்னா இப்போ வரும். இந்த கேவின்ற வார்த்தை அது சொல்லும் போதெல்லாம் நீங்க மெனக்கட்டே அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க சொல்றபடியே தான் சொல்றீங்க. சொல்லல மிஸ் பண்ண தோணுதா? பாத்துட்டு இருப்பாங்க பட் கட்டாயம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. அதாவது காதலுக்கு வயசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காதலுக்கும் வயசு கிடையாது, காதலிக்கிறதுக்கும் வயசு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது நல்லாவே வந்து புரியுது. ஸோ இவர் வந்து அந்த காதல் பத்தி பேசும்போது அவருடைய சீர்பா இருக்கட்டும், அந்த காதல் சொல்ற அந்த அழகா இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து அந்த காதல் வந்து உண்மை அவர் அந்த நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் மூலியமா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த லவ்வால வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஸோ என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. கோபிநாத் அவர் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாரு. அதாவது நீங்க வந்து என்னைக்காச்சும் உங்க காதலியை பார்த்திருக்கீங்களா? ஸோ அவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிருக்கீங்களா அவங்க கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற பதில் பாத்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திருக்கேன் அவர்கிட்ட, அவங்க கிட்ட வந்து நான் பேச ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ கூப்பிடலான்னு பார்க்கும்போது திடீர்னு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடுருவாங்க. ஸோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கூட பேசணும்னு நினைப்பேன். ஆனா அவங்க வந்து அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. அப்படின்லாம் வந்து அந்த காதலோட ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருந்தாரு. அதிலும் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த சிரிப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியுது. காதல் எந்த அளவுக்கு அந்த அவரு இன்னும் மறக்காம இருக்காரு அப்படின்ட்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசியா ஒரு விஷயம் வந்து சொல்றேங்க. அதாவது நீங்க பார்த்து எத்தன வருஷம் ஆகுது? அந்த மாரி வந்து பிரிஞ்சு கேட்கும்போது, அவங்க வந்து கோபிநாத் அவர் சொல்லியிருப்பாரு 6 வருஷம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இவர் சொல்லியிருப்பாரு ஒரு விஷயம். அது சொல்லும்போதே தெரியுது. அது எத்தன நாளா வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காரு. எத்தன நாள் வந்து அந்த நாட்கள வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எல்லார் வாழ்க்கையிலயும் இந்த மாரி சேராத காதல் இருக்குல்ல. உங்களுடைய காதல் எத்தன வருஷமா சேராம இருந்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணுங்க. இதோ அவரு சொன்ன அந்த வார்த்தைய நீங்களே கேளுங்க. இப்போ 6 வருஷம் போச்சு, 7 வருஷம் பாத்தீங்களா?